நடப்பு 2026ஆம் ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது லீக் போட்டியானது நேற்று கொழும்பு நகரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. அந்த வகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் அலியாக முதலில் தங்களது அணி பந்து வீசுவதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்கள் குவித்தது. இந்திய அணி சார்பாக அதிகபட்சமாக இஷான் கிஷான் 77 ரன்களையும் சூரியகுமார் யாதவ் 32 ரன்களையும் குவித்தனர். பின்னர் 176 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பாகிஸ்தான் அணியானது இந்திய அணியின் சிறப்பான பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 18 ஓவர்களில் 114 ரன்களுக்கு சுருண்டது. இதன் காரணமாக இந்திய அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணியின் சார்பாக ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியிருந்தனர்.